ஸ்ரீமத் பாகவதம் 103ஆம் பகுதி. அப்போது அன்னை யசோதை கண்ணனை இடுப்பில் தூக்கி வைத்து கொண்டிருந்தாள். திடீரென குழந்தை கனக்க ஆரம்பித்தது போல அவளுக்கு தோன்றியது. ஆமாம், அது பிரமை இல்லை. குழந்தையின் பழுவை போக போக அவளால் தாங்க முடியவில்லை. ஆச்சரியத்துடன் குழந்தையை தரையில் இறக்கிவிட்டாள். சூறை காற்றாக புழுதியை கிளப்பிக் கொண்டு புயல் போல நுழைந்த திருணாவர்த்தன் வந்த வேகத்திலேயே குழந்தையை தூக்கி கொண்டு மேலெழும்பினான். ஒரு சுழற்று சுற்றி குழந்தையை வீசி எறிந்து கொன்று விடலாம் என்று நினைத்தான். சுழற்றலாம் என்று எண்ணிய போதே வானத்தில் புயல் காற்று ஒரு சுழலாக சுற்றுவதையும் கீழே குழந்தை காணாததையும் கண்டு அன்னை யசோதை அலறினாள். சுற்றும் முற்றும் பதற்றத்துடன் தேடினாள். ஆகாயத்திலோ குழந்தை தன்னிடம் சிக்கிக் கொண்டு விட்டது என்று எண்ணிய திருணாவர்த்தன் இப்போது கண்ணனிடம் சிக்கி அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தான். குழந்தையை பூ போல கசக்கி வீசி விடலாம் என்று நினைத்தவன் கண்ணன் தன் கழுத்தை பற்றி கொண்டதுமே திகைத்து போனான். குழந்தையின் கனத்தை அவனால் தாழ முடியவில்லை. கண்ணனின் பிஞ்சு கை அசுரனின் கழுத்தை பற்றி நெரித்தது. அசுரன் விழிகள் தெறிக்க வேதனைப்பட்டான். குழந்தையின் பிடியிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள போராடினான். முடியாமல் மூச்சு திணறி விழிகள் பிதுங்கி பிணமாக தரையில் வந்து விழுந்தான். கோகுலவாசிகள் பதறி ஓடி வந்து பார்த்தபோது பெரும் பூதம் போல விழுந்து கிடந்த அசுரனின் மார்பில் குழந்தை குத்தி விளையாடி கொண்டிருப்பதை கண்டார்கள். இதெல்லாம் என்ன, எப்படி நடந்தது என்று ஒன்றும் புரியவில்லை. எதுவானால் என்ன, குழந்தைக்கு ஒன்றும் ஆகவில்லை, அது போதும் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டவர்கள் கண்ணனை தூக்கி முத்தமிட்டு கொஞ்சியபடி இல்லம் திரும்பினார்கள். இந்த சமயத்தில் யாதவர்களின் குலகுருவான கர்காச்சாரியார் கோகுலத்திற்கு வந்தார். வசுதேவர்தான் அவரை அங்கு அனுப்பி வைத்திருந்தார். நந்தகோபர் அவரை மகிழ்ச்சியுடன் வரவேற்று உபசரித்தார். சுவாமி, நீங்கள்தான் யசோதைக்கும் ரோஹிணிக்கும் பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 103ஆம் பகுதி நிறைவடைந்தது.